நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் சிருஷ்டி பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ், எஸ் சிவசுப்பிரமணியன், சிருஷ்டி ஷோர்லைன் திருவான்மியூர், சிருஷ்டி 212 சோழிங்கநல்லூர், SR ஹெவன் பெரும்பாக்கம். நாம் அடுத்தவங்களை பார்த்து நம்ம வளர்ந்தவங்க இல்லை, நாம் இண்டிபெண்ட்டாக தான் வாழ்ந்துருக்கோம். அதனால தான் நம்ம நகரத்தார்கிட்ட எந்த செய்தியும் கொண்டு போய் சேர்க்குறதே கஷ்டமாக இருக்குது. எல்லாருமே இண்டிபெண்ட், அவங்கெல்லாம் யாரும் சொல்கிறதெல்லாம் கேட்குறவங்க இல்லை. ஆனால் இப்போ ஒரு பெண் வேலைக்கு போன உடனே அந்த பெண்ணை அவள் இவள் என்று சொன்ன நிலைமையிலேருந்து நம்ம தங்கச்சிங்கிறாங்க, சம்பாதிக்கிற பையனை தம்பின்னு சொன்னாங்க. எந்த காலத்துலேயும் நம்ம அப்பச்சிகள் பையனை தம்பின்னு 4 வயசில் கூப்பிட்டுருந்தா 40 வயசுலையும் கூப்பிடுறாங்க. ஆனால் சம்பாதிக்க ஆரம்பித்ததுனால அந்த பையனுடைய பேர் சொல்லி கூப்பிடாமல் தம்பின்னு கூப்பிடுற கல்ச்சர் இப்போ தான் இருக்குது. பண்டாக்களுக்குள்ளே சண்டை வந்தபோது பிரிவி கவுன்சில் நம்மளை தான் ரிசீவரை அப்பாயின்ட் பண்ணி நம்ம 3 வருஷம் கோவில் நிர்வாகம் பண்ணி திரும்ப அவங்கள்ட்ட கொடுத்துருக்கோம். வேறு யாரும் ரிசீவரை அப்பாயின்ட் பண்ணுற வரைக்கும் சரியாக இருக்கும், அதற்கப்புறம் திருப்பி கொடுத்துருக்க மாட்டோம். அது கொடுத்ததுனால காசி ராஜா நமக்கு 3வது பூஜை நமக்கு கொடுத்தார். இல்லைன்னா 2 கால பூஜை பண்ணவங்களுக்கு 3வது கால பூஜை காசியில் கிடச்சிது. இதெல்லாம் இப்போ கோவிலில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் MD படிக்கணும்னா 8 கோடி 9 கோடி செலவு இருக்குது. அண்டு மேபி வெயிட்டிங் லிஸ்ட் ஆல்சோ, உடனே கிடைக்காது. இப்போ நீட் PG பாஸ் பண்ணி நல்ல ரேங்க் இருந்ததுன்னா வாரணாசியில் BHU மெடிக்கல் காலேஜில் நீங்கள் சீட்டு ஃப்ரீ. அண்ட் டோட்டல் ஃபீஸே மொத்தமாக MDக்கு உள்ள கோர்ஸ் ஃபீயே less than 1 lakh. இப்போ ஏன் காசிக்கு எலெக்ஷன் வேணும்? எல்லா வருஷமும் எலெக்ஷனாக இருந்தது. மேலச்சிவபுரி இவங்க பழனியப்பண்ணனுக்கு முன்னால், சொக்கலிங்கம்புதூர் பழனியப்பண்ணனுக்கு முன்னால் there was no election. எல்லாம் கெஞ்சி தான் தலைவராக இருக்க சொல்லியிருக்காங்க. இப்போ எலெக்ஷன் வச்சதுனால என்ன நமக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னா, நிச்சயமாக காசு நம்ம நகரத்தாரை 2ஆக ஸ்பிளிட் பண்ணிட்டோம். தட்ஸ் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். we were never split so much. காசி ஸ்பிளிட் பண்ணது எல்லா நகரத்தார் சங்கத்தில் எங்கெல்லாம் எலெக்ஷன் நடக்குதோ there is 100% நெகட்டிவ் கேம்பெயின். மெட்ராஸை விட்டு ஏன் வெளியில் வர மாட்டேங்கிறீங்க? யூஆர் இன் அ கம்ஃபர்ட் ஜோன். நீங்கள் சொல்கிறீங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வரோன்னு. யூ ஆர் நாட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், வி ஆர் நாட் கெட்டிங் அவுட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஜோன். வி ஹாவ் டு கெட் அவுட். வி கேன் டூ மீடியேஷன். நமக்குள்ளே மொத்த சிவில் கேஸ் இருக்கிறதெல்லாம் சால்வ் பண்ணிடலாம். நான் மடத்துக்கு வந்தோடனே எல்லா மடத்துலேயும் எங்களுக்கு லிட்டிகேஷன் இருக்குது. எல்லா வக்கீல்கிட்டையும் கூப்பிட்டு ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், ஐயா நான் இந்த கேஸெல்லாம் நடத்த விரும்பலை, நீங்கள் அந்த பார்ட்டியை கூப்பிடுங்க, வீல் செட்டில். நம்ம ஜெயிப்போம், அவங்க ஜெயிப்போம், அப்புறம் நம்ம அப்பீல் போவோம். இப்போவே 30 வருஷம் ஆன கேஸ் இருக்குது. இந்த 30 வருஷத்துக்கு இன்னும் ப்ராபப்ளி நான் 14வது பட்டம் 20வது பட்டம் அந்த கேஸை மறுபடியும் நடத்திட்டு இருப்பாங்க. ஐ டோன்ட் வாண்ட் தட். லெட் அஸ் ஃபினிஷ். இன்றைக்கி எஸ் ஆர் நோ, நீங்கள் அவருக்கு 50%க்கு செட்டில் பண்ணுறதுக்கு நான் ரெடி, எல்லா கேஸையும் முடிச்சுருங்கன்ட்டேன். If we all go into that kind of approach, it is more emotional than actual. இன்னைக்கு உள்ள 10 கோடி ரூபா பணம் 15 வருஷம் கழிச்சு வரப்போகிற 100 கோடியை நினைச்சு இழந்துக்கிட்டு இருக்கோம். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். கொப்புடையம்மன் குடிகொண்டிருக்கும் காரைக்குடியிலே ஈப்போ நாவண்ணா வீட்டில் திரு நாராயணன் செட்டியார் திருமதி பாலாம்பாலாச்சி தம்பதியரின் மகனாக பிறந்து உடன் பிறந்தோர் 5 நலமாக வளர்ந்து ஹையரன் கோவில் முதலீட்டு ஆலோசகராக 35 ஆண்டுகளும் பூர்வாசிரமத்தின் நிதி ஆலோசகராக தனது பணியை தொடர்ந்து நாட்டுக்கோட்டை நகரத்தார்களின் ஆன்மீக தலைமை குரு பீடத்தின் 14வது மடாதிபதியாக உயர்ந்து திருவண்ணாமலை, சிதம்பரம், ரிஷிகேஷ், மதுரை மற்றும் 10 ஆன்மீக சுற்றுலா தலங்களில் ஆசிரமங்களை அமைத்து யாத்ரீகள் தங்குவதற்கு வழிவகுத்து அன்னதானங்களையும் அதிக அளவில் வழங்கி பாலிடெக்னிக், அறிவியல் கலை கல்லூரி, பள்ளி மற்றும் உடற்பயிற்சி கல்லூரிகளை
திறம்பட நடத்தி அறக்கட்டளை மூலம் கோவில் கலைகளான தமிழ் வேதங்களையும் வேத பாடசாலையையும் கோவில் இசை கருவிகளான நாதஸ்வரத்தையும் தவிழையும் வளர்ப்பதற்கு உறுதுணையாக இருந்து கோவிலூரில் கண் மற்றும் இதய நோய்களுக்கான மருத்துவமனைகள் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு சிகிச்சை அளித்து சனாதன தர்மத்தை காத்திடும் உறுதியையும் பூண்டு தலைமை பொறுப்பேற்று வழிநடத்தும் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் கோவிலூர் மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ நாராயண தேசிக சுவாமிஜி அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு வருக வருக என வரவேற்கிறோம். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நில உலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். கோயிலூர் ஆண்டவர் திருவடிகள் போற்றி, நாச்சிப சுவாமிகள் திருவடிகள் போற்றி. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று திரு இன்னோவேட்டிவ் அண்ணாமலை அண்ணன் என்னை அழைத்த போது இந்த நிகழ்ச்சிக்கு நான் தான் சரியான நபரா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது நான் மறுக்க இயலவில்லை. என்சிசி எனக்கு அறிமுகமானது திரு இஎம்சி பழனியப்பன் அண்ணன் வழியாகத்தான். அதற்கு பின்னாலே நான் இங்கே பேச வேண்டும் என்றவுடன் உங்கள் வெப்சைட் எல்லாம் பார்த்தேன். அப்போ தான் திருப்பதி அண்ணன் தான் மென்டார் என்று பார்த்தேன். அதற்கு மேலே நான் என்ன பேச போகிறேன் என்று தான் இங்கே எனக்கு அவர்களுக்கு மேலே நான் ஒன்றும் வேல்யூ ஆட் பண்ண போகிறது இல்லை. அவர்கள் சொன்னது போல் 82 ஆண்டுகளாக அவர்கள் ஐசிஐசிஐ வங்கியில் இருந்தார்கள். நான் முதலில் எனது இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டிங் என்று இன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்ச் என்று அப்போது துவங்கினோம். 92ஆம் ஆண்டாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்போ முதலிலே விஎஸ் கிருஷ்ணசாமி அன்கோ ஷேர் புரோக்கர் தான் எனக்கு வழிகாட்டி. விஎஸ்கே சுந்தர் அவர் சொன்னார், நீ பாடு இங்கே காரைக்குடியில் இருந்தெல்லாம் இதை பண்ணுறதெல்லாம் சாத்தியமில்லை. நீ எங்கெங்கே இண்டஸ்ட்ரி இருக்கோ, எங்கெங்கே பேங்க் இருக்குது, எங்கெங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுறாங்களோ அங்கே போய் அவங்கள நீ சந்திக்கணும்னார். அந்த சமயத்திலே கிஷன் சோக்சி, நரேஷ் கன்வாலா போன்ற பெரிய ஜாம்பவான்கள் அவர்களெல்லாம் காரைக்குடிக்கு வந்திருக்கிறார்கள். கோவிந்த் பரீக் எனக்கு அறிமுகமானார். அவர் வழியாக வந்தார்கள். அப்போது நீ பாம்பேக்கு வா என்றார்கள். நான் போகும்போது 3 கம்பெனிகள். அப்போது எனக்கு வங்கிகள் தான் மிகச்சிறப்பாக நடைபெறப் போகின்றன. அவர்களுடைய PE ரேஷியோலாம் ரொம்ப குறைவாக இருக்கிறது. அதனால் நம்ம வங்கியில் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு எது சரியான வழி என்ற யோசனையுடன் நான் பாம்பே போனேன். போனபோது என்னுடைய பார்ட்னர் ஏகப்பன் அவர்கள் திருப்பதி அண்ணனுக்கு மிகவும் உறவினர். நானும் ஏகப்பனுமாக ஐசிஐசிஐக்கு போய் அண்ணனை பார்த்தோம். அப்போ அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, இப்போ எல்லா பேங்க்கும் பேலன்ஸ் ஷீட்டெல்லாம் ப்ராப்பர் டிஸ்க்ளோஷர் வரப்போகுது. அப்படி வரும் பட்சத்தில் ஐசிஐசிஐ வங்கி தான், ஐசிஐசிஐ அப்போ வங்கி இல்லை, ஐசிஐசிஐ தான் மிகச்சிறப்பான பேலன்ஸ் ஷீட்டாக இருக்கும் என்று சொன்னார்கள். அப்போ ஐசிஐசிஐ பேங்க் 100 ரூபாய் ஷேர் 200 ரூபா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் 100 ரூபாய் ஷேர் 170 ரூபா. அதற்கு பின்னாலே ஹெச்டிஎஃப்சிக்கு போனோம். இதெல்லாம் ஒரு வரலாறு. எனக்கு தெரிந்து அப்போது வங்கியிலே இன்வெஸ்ட் செய்ய வேண்டும் என்று ஒரு பொதுக்கூட்டத்திலே நானும் அப்போது கரூர் வைசியா வங்கி தலைவர் பாஸ்கரனும் ஒரே கூட்டத்தில் பேசினோம். நான் பேசி முடித்தவுடன் அவர் கேட்டார், ஏன் பேங்க்கில் போடணுங்கிறீங்க, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கரூர் வைசியா பேங்க் ஷேர் எத்தனை வேணாலும் வாங்கித்தரேன். அப்போ 10 ரூபாய் ஷேர் 12 ரூபா, சில பேர் 8 ரூபாய்க்கே கொடுக்குறதுக்கு தயாராக இருந்தாங்க. அதெல்லாம் அப்போ என்ன, பாசில் கமிட்டி வரப்போகிறது. ஒன்றும் பெரிய அறிவு தேவையில்லை. பாசில் கமிட்டி வரப்போகிறது. இன்டர்நேஷ்னல் பேங்கிங் செய்ய வேண்டும் என்றால் பாசில் நார்ம்ஸை நாம் கம்ப்ளை பண்ணணும். அப்படின்னா நான் கேட்டேன், இப்போ டாடா ஸ்டீலில் இன்வெஸ்ட் பண்ணால் ருசி மோடி எனக்கு டிவிடெண்ட் கொடுக்குற முடிவை எடுக்க முடியும். ஆனால் பேங்க் ஆஃப் மதுரையிலே டிவிடெண்ட் கொடுப்பதற்கு RBI பர்மிஷன் வேண்டும்.
பேங்க் ஆஃப் மதுரைக்கு போனஸ் ஷேர் கொடுக்க வேண்டுமென்றால் ஆர்பிஐ அனுமதிக்காது. இப்படிலாம் இருக்கும்போது எங்கிட்ட இருக்கிற 10 ரூபாயை நான் எதுக்காக ஒரு பேங்க்கில் போடணும், டாடா ஸ்டீலில் போடலாமே அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவர்களுக்கு பாசில் கமிட்டி வந்தால் இது மாறும். ஏன்னா பேங்க்குடைய நேஷனலைஸ் பேங்க்குடைய கேபிட்டல் எடிக்வசி குறைச்சலாக இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்காக அரசாங்கம் என்ன செய்யுமோ அது எல்லா ப்ரைவேட் பேங்க்குக்கும் செய்யும், தனியாக செய்ய முடியாது. ஆகவே நாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம்னு சொன்னோம். அப்போ என்னை வந்து ஒரு பெரிய பயணியர்னு எடுத்தாங்க. ஒரு வருஷம் கழிச்சு அந்த பேங்க் விலையெல்லாம் ஏறின உடனே அதில் திருப்பதி என்னுடைய பங்கு மிகவும் அதிகமான பங்கு. அது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அவருடைய பூர்வாசிரமத்தை பற்றி எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி. எல்லாரும் நீங்கள் வியாபாரங்கள் எல்லாம் பேசுனீங்க. அண்ணன் வந்து போன வாரம் நான் பண்ண இன்டர்வியூவையும் சொன்னாங்க. முதலில் நகரத்தார் என்ற ஒரு இனம் இருக்க வேண்டும். நீங்கள் பிஸ்னஸ் எல்லாம் அப்புறம், நாம் இருப்போமா இருக்க மாட்டோமாங்கிற நிலைமையில் நாம் இப்போ இருக்கோம். இது வந்து நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, ஒவ்வொரு வாய்ப்பிலையும் நான் இதை திருப்பி சொல்கிறேன். அண்ணன் சொன்னதில் ஒரு குறிப்பான ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நீங்கள் நகரத்தார் புள்ளியா என்று கேட்கிறோம் என்றார்கள். இப்போ திருமணங்கள் வேறு திருமணங்கள் ஆகும்போது அவங்க புள்ளி இல்லை. இப்போ நீங்கள் ரொம்ப லிமிட் பண்ணிக்கிட்டே வந்ததுக்கப்புறம் இப்போ 47,000 புள்ளின்னு சொல்கிறோம். அது இன்னும் 2 வருஷம் கழித்து 42,000 ஆகுமா தெரியல. ஏன்னா புது புள்ளிகள் உருவாகவில்லை. நான் 97லேருந்து கோவிலூர் மடத்துக்கு ஃபைனான்ஷியல் அட்வைசராகவும் நிர்வாகியாகவும் இருந்திருக்கிறேன். ஒரு நாளைக்கு திருமண அழைப்புகள் எவ்வளோ வரும்னு நான் பார்த்துருக்கேன். இப்போ வர அழைப்புகள் ரொம்ப பிராமண வீட்டு அழைப்புகள் வருது, வேறு அழைப்புகள் வருது. நகரத்தார் அழைப்புகள் எனக்கு வரல. வந்தாலும் 2, 4, 5 தான் வருது. ஒரு முகூர்த்த நாள் என்றால் எவ்வளவு திருமணங்கள், நகரத்தார் திருமணங்கள் நடைபெறுகின்றன இல்லை. என்ன பிரச்சனை? நாம் வந்து பெண்களை படிக்க வச்சிட்டோம். அதற்கு கோவிலூர் மடமும் ஒரு காரணம் என்று நான் எண்ணுகிறேன். ஆமாம், 2004 நகரத்தார் மாநாடு நடந்தபோது நாச்சிப் சாமிகள் கேட்டார்கள், ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொள்வோம், அதை நாம் தீர்த்து விடுவோம். அப்படின்னா என்ன பிரச்சனையை எடுப்போம்னு கேட்டாங்க. பல பேர்கிட்ட நான் பேசின அனுபவத்தில் நான் சொன்னேன், இப்போ வந்து மேற்படிப்பு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பேங்க்கில் போய் எஜுகேஷன் லோன் வாங்குற சிரமப்படுறாங்க. அதனால் நாம் கொடுத்தால், அதனால் நம்ம படிச்சுட்டாங்கன்னா ஒரு மல்டிப்ளையர் எஃபெக்ட் இருக்கும். ஒரு பையன் படித்தா, ஒரு பொண்ணு படித்தா அந்த குடும்பம் காப்பாற்றப்படும். அதனால் நம்ம அதுக்கு கொடுக்கலாம். அப்போ சிங்கப்பூர், மலேசியா எல்லா நாட்டுக்கும் போனோம். அப்போ சிங்கப்பூரில் NUS NTU 2 பேர்கிட்டையும் கன்சல்ட் பண்ணோம். அவங்க வந்து எஜுகேஷன் லோனாக தான் கொடுக்குறோம், நாங்கள் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறது இல்லைன்னாங்க. அதே ஃபார்முலாவை இங்கே பண்ணோம். அதிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு 60-65 லட்சம் ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். முதல்ல இதெல்லாம் திரும்பலைன்னெல்லாம் முந்தி சொன்னோம். இப்போ அந்த இன்டர்வியூவில் வந்து அவங்க அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லோரும் திருப்பி கொடுக்குறாங்க. அதனால் போன வருஷம் எங்களுக்கு வந்த பணத்தையே திருப்பி கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு பணம் வந்தது, இப்போவும் வந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு பக்கம். அந்த பணம் வருது வரலைங்கிறத விட அண்ணன் சொன்ன சீட் கேபிட்டலை பற்றி ஒரு தனி கருத்து நான் சொல்கிறேன். அந்த சமயத்தில் படித்த பெண்கள் ரொம்ப அதிகம். எங்ககிட்ட வந்து கடன் வாங்கின பெண்கள் அதிகம். அந்த பெண்களெல்லாம் திருப்பி பணம் கொடுக்கல. அப்போ சாமி கேட்டாங்க, அவங்கெல்லாம் இப்போ வேலைக்கு போயிட்டாங்களா? போயிட்டாங்க. கல்யாணம் ஆகிடுச்சா? ஆகிடுச்சு. அப்போ நம்ம அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னு நினச்சிக்கோங்க. அதனால் அந்த பெற்றோர்கள்ட்ட போய் அந்த பணத்தை ரொம்ப தொங்கி கேட்க வேண்டாம். அவங்க கொடுத்தா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஆகவே நம்ம கொடுத்த கடனால் பல பெண்கள் திருமணமாகிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நல்லது. ஆனால் இப்போ இந்த ஜெனரேஷனில் இப்போ படித்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க? என்னை விட அதிகம் படித்த பையன் வேணுங்கிறாங்க. ஒரு பிஇ படித்த பெண் வந்து பிஇ படித்த பையனை கல்யாணம் பண்ணிக்க விரும்பலை. ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பெண் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டை கல்யாணம் பண்ணிக்க விரும்பலை. அதுக்கு மேலே எதிர்பார்க்குறாங்க. அது என்ன லாஜிக்னு எனக்கு புரியல. எனக்கு புரிந்த ஒரே ஒரு விஷயம், நாம் வந்து ஒரு அப்சார்பிங் கல்ச்சர் உள்ள கம்யூனிட்டி இல்லை.
நாம் வந்து ரொம்ப உறுதியான ஒரு கல் போன்ற ஒரு ஜெனரேஷன். நாம் தான் மிச்சவங்களுக்கு கல்ச்சரை பழக்கியிருக்கோமே தவிர நாம் மிச்சவங்ககிட்ட இருந்து கல்ச்சரை பழக்கிக்கினவங்க இல்லை. ஆனால் இப்போ நம்ம பல ஊர்களுக்கும் போனதுனால அந்தந்த ஊருடைய கலாச்சாரம் நாம் இப்போ அப்சர்வ் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம இப்போ வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி ஆகிட்டோம். அதனால் நமக்கு பியர் ப்ரெஷர். என்னோட வேலை பார்க்குற இன்னொரு பொண்ணு அந்த மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணியிருக்கா. அப்போ நான் அதை விட குறைச்சி பண்ணால் எனக்கு இங்கே கௌரவம் இல்லை. இந்த பியர் ப்ரெஷர் இது வந்து ரொம்ப பெரிய ப்ரெஷராக இருக்குது. அந்த பியர் ப்ரெஷர் வருவதற்கு காரணம் என்ன? நம்மளுடைய பேரண்டிங். நாம் வந்து அடுத்தவங்களை பார்த்து நம்ம வளர்ந்தவங்க இல்லை. நாம் இண்டிபெண்ட்டாக தான் வாழ்ந்துருக்கோம். அதனால தான் நம்ம நகரத்தார்கிட்ட எந்த செய்தியும் கொண்டு போய் சேர்க்குறதே கஷ்டமாக இருக்குது. எல்லாருமே இண்டிபெண்ட். அவங்கெல்லாம் யாரும் சொல்கிறதெல்லாம் கேட்குறவங்க இல்லை. ஆனால் இப்போ ஒரு பெண் வேலைக்கு போன உடனே அந்த பெண்ணை வந்து அவள் இவள் என்று சொன்ன நிலைமையிலேருந்து நம்ம தங்கச்சிங்கிறாங்க. சம்பாதிக்கிற பையனை தம்பின்னு சொன்னாங்க. எந்த காலத்துலேயும் நம்ம அப்பச்சிகள் பையனை தம்பின்னு 4 வயசில் கூப்பிட்டுருந்தா 40 வயசுலையும் கூப்பிடுறாங்க. ஆனால் சம்பாதிக்க ஆரம்பித்ததுனால அந்த பையனுடைய பேர் சொல்லி கூப்பிடாமல் தம்பின்னு கூப்பிடுற கல்ச்சர் இப்போ தான் இருக்குது. பழைய காலத்தில் இல்லை. இதெல்லாம் மாறணுமா மாற வேண்டாமா? மாறினால் நல்லதா இல்லையா? இப்போ என்னுடைய கருத்து, நம்ம வியாபாரம் பண்ணுறோம், நல்லா வளர்கிறோம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் பட்டினத்தாரை போல அவர் சம்பாதிச்சதுனால பெருமைப்பட்டவர் இல்லை. அவர் சோழ ராஜாவுக்கு கடன் கொடுத்தவர். ஒரு காலத்தில் அவர் வீட்டில் வெள்ளி கதவு போட்டிருக்கு. ராஜா போகிறாரு, என்ன இவர் வீட்டில் வெள்ளி கதவு இருக்கே அப்படின்னு அரசாங்கம் ஆணை போடுறாங்க, வெள்ளி கதவு போடக்கூடாதுன்னு. அடுத்த நாள் போகிறாரு, தங்க கதவு போட்டிருக்கு, வெள்ளி தானே போடக்கூடாது. அப்போ நீங்கள் வந்து ஆனால் அதனாலெல்லாம் நம்ம அவரை கொண்டாடுறோமா? அவர் வந்து சன்னியாசி ஆனதுனாலையும் கொண்டாடல. அவருடைய பக்தி, அவருடைய உறுதி, அவருக்கு சிவபெருமான் மகனாக பிறக்கிற அளவுக்கு அவருடைய பக்தி இருந்திருக்கு. காரைக்கால் மேரை கொண்டாடுறோம். நாம் வந்து பண்ண தர்மங்கள் எல்லாமே நமக்கு உபயோகப்படுறவங்களுக்கு நம்ம தர்மமே பண்ணதில்லை, மிச்சவங்களுக்கு தான் பண்ணியிருக்கோம். அதுதான் திருவள்ளுவரும் சொல்கிறார். நமக்கு திரும்பவும் உதவி செய்ய தகுதியானவர்களுக்கு தர்மம் செய்கிறது தர்மம் இல்லை. நீங்கள் உங்கள்கிட்ட உள்ள எம்ப்ளாயிக்கு நீங்கள் ஒரு வைத்திய உதவி பண்ணிங்கன்னா அது வந்து அதுக்கு ஒரு விலை இருக்குது. அவர் லாயல்ட்டி. அந்த லாயல்ட்டி இல்லைன்னா நீங்கள் சொல்கிறது இல்லையா, அவன் கஷ்டப்பட்ட போது நான் கொடுத்தேன், அவன் திருப்பி இப்போ பாருங்கள் நன்றி இல்லாமல் இருக்கான்னு அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம கட்டின பள்ளிக்கூடங்களும் நம்ம கட்டின கோயில்களும் நாமும் நம்ம வம்சாவளியினர் மட்டும் போகிற கோயில்களா, நம்ம வம்சாவளியினர் படிக்கிற பள்ளிகளான்னு பார்த்திங்கன்னா இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கும்போது இந்த தர்மங்கள் இன்னும் 25 வருஷம் தாண்டி நிற்கணும்னா நம்ம நகரத்தார் கம்யூனிட்டி இருக்கணும். முதல்ல தயவு பண்ணி உங்கள் மோட்டிவேஷனில் எல்லாரையும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறீங்க பாண்டிங்லாம் சொன்னீங்க. இந்த பாண்டிங்கெல்லாம் அமெரிக்காவிலையும் நடக்குது. ஆனால் எத்தனை கல்யாணம் நடக்குது? அவங்க சொன்ன வேல்யூ சிஸ்டம், அண்ணனை பழனியப்பண்ணனை பார்க்குறாங்க, திருப்பதியனை பார்க்குறாங்க, அந்த கல்ச்சர்லாம் தெரியுது. தெரிந்தும் என்சிசியில் எவ்வளோ கல்யாணம் ஆகிருக்குன்னு வேணால் சரி பாருங்கள். we need to have some kind of soul searching. நீங்கள் வந்து நாம் எல்லாம் பெருமையாக பேசுகிறதெல்லாம் கரெக்டு. ஆனால் இன்னும் நம்மக்கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்குது அதை புரிஞ்சுக்குங்க. பிஸ்னஸ் பண்ணாதது மட்டும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ கல்யாணமாகாததும் குழந்தை பிறக்காததும் தான் பெரிய பிரச்சனை. அதற்கு பின்னால் தான் வியாபாரம். அதாவது பொருள் ஈட்டுவதற்கு வியாபாரம் ஒரு வழி. நாம் வேலைக்கு போகணுமா, நம்மளே தொழில் பண்ணணுமா? 10 வருஷம் முன்னால் யார் நகரத்தாரில் பெரிய பணக்காரர் யாருக்காவது தெரியுமா? 25 வருஷம் கழித்து யார் இருப்பான்னு தெரியுமா? திருப்பதி அண்ணன் 52 வயசில் அவங்க ஆண்டர்ப்ரனர் ஆவாங்க, ஒரு பப்ளிக் இஷ்யூ பண்ணுவாங்க, இவ்வளவு சப்ஸ்கிரிப்ஷன் வரும்னு அவங்களுக்கே தெரியாது. இன்றைக்கி நாம் அதை பெருமையாக சொல்லலாம். ஆனால் இதற்கு அடுத்தாப்பில் இன்னொருத்தர் வருவாங்க, ஒரு பப்ளிக் இஷ்யூ பண்ணுவாங்க, அதை விட பெருசாக வருவாங்க. இது டைனமிக். கம்பேரிசன் வேண்டவே வேண்டாம். நாம் ஒருவருக்கொருவர் உதவி செஞ்சுக்கணுங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த கருத்து எனக்கு ரொம்ப ஆழமாக நான் தொழில் செய்யும்போது எனக்கு இல்லை. ஆனால் இப்போ இந்த இன்சைட் உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கேன். காசியில் போய் நம்ம அன்னதானம்னு ஆரம்பித்த போது நம்மளை
வந்து ரொம்ப மதித்து அழைச்சதுக்கு காரணம் நாம் தொழில் வல்லுநர்கள் அப்படிங்கிறதுக்காக இல்லை. நாம் தர்மம் செஞ்சவங்க. எப்படி தர்மம் செஞ்சோம்? 230 வருஷம் செஞ்சவங்க, கன்சிஸ்டண்ட்டாக. அதை விட நாணயமானவர்கள். பண்டாக்களுக்குள்ளே சண்டை வந்தபோது ப்ரிவி கவுன்சில் நம்மளை தான் ரிசீவர் அப்பாயின்ட் பண்ணி நம்ம 3 வருஷம் கோவில் நிர்வாகம் பண்ணி திரும்ப அவங்கள்ட்ட கொடுத்துருக்கோம். வேறு யாரும் ரிசீவரை அப்பாயின்ட் பண்ணுற வரைக்கும் சரியாக இருக்கும். அதற்கப்புறம் திருப்பி கொடுத்துருப்போமா? கொடுத்துருக்க மாட்டோம். அது கொடுத்ததுனால காசி ராஜா நமக்கு மூணாவது பூஜை நமக்கு கொடுத்தார். இல்லைன்னா 2 கால பூஜை பண்ணவங்களுக்கு 3வது கால பூஜை காசியில் கிடச்சிது. இதெல்லாம் இப்போ கோவிலில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதோடு சேர்த்து என்ன பண்ணாங்க, நாம் தான் 230 வருஷமாக அன்னதானம் கோவில் சார்பாக பண்ணியிருக்கோம்னு இப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் நான் அந்த சிஇஓவை காரைக்குடிக்கு அழைச்சி கோவிலூருக்கு அழைச்சி அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினோம். நம்ம பெருமையை நம்மளை விட அதிகமாக பேசுகிறவரை நம்ம பாராட்ட வேண்டிய தேவை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் வளைச்சோம். நம்ம இப்போ எப்படியும் வேத பாடசாலைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறோம். இப்போ கோவில் அன்னதானத்தில் அந்த வேத பாடசாலைகளை மாலை நேரத்தில் எல்லாம் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டராக மாற்றிடுவோம். ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு நான் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறேன். நான் இப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட் கோவிலூரில் பண்ணுறேன். இதை அப்படி நான் இங்கே கொண்டு வரேன். இதே ஸ்கில் டெவலப்மெண்ட் அங்கே பண்ணுவோம். அப்படின்ன உடனே நீங்கள் கொலாபரேட் பண்ணுறீங்களாங்கிறது தான் முதல் கேள்வி. இப்போ நான் சரின்னு சொல்லிட்டேன், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம இத்தனை பேர், இப்போ நம்மெல்லாம் தொழில் வல்லுநர்கள். அண்ணன் சொன்ன மாதிரி சீட் கேபிட்டல் ஒரு முக்கியம். ஆனால் இப்போ எல்லாரையும் தனித்தனியாக கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் ஒரு காமன் ப்ராப்ளம், லேபர் ப்ராப்ளம். நாம் ஏதாவது அந்த லேபர் டெவலப்மெண்ட்டுக்கு ஏதாவது பண்ணியிருக்கோமா? நம்ம வந்து தொழில் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் அதற்கு வேணுங்கிற வேறு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம எந்த முயற்சியும் பண்ணலை. நாம் பண்ணால் என்ன? வேறு யாரும் பண்ணலை, வேறு எந்த இண்டஸ்ட்ரியும் பண்ணலை. இப்போ வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் அது இதெல்லாம் சொல்கிறாங்க. நான் மடத்துக்கு வந்ததுலேருந்து இப்போ எங்கள் பாலிடெக்னிக்கில் பாஸ் பண்ணவன் ஃபெயிலானவன் அத்தனை பேருக்கும் வேலை கிடைக்குது. 5 வருஷம் முன்னால் 12,000 ரூபாய் சம்பளத்தில் ஒரு பாஸ் பண்ண பையன், பாலிடெக்னிக் பையனுக்கு வேலை கிடச்சிதுன்னா இன்றைக்கி ஃபெயிலானவனுக்கும் 18,000 ரூபாய் கிடைக்குது. நான் என்ன சொன்னேன், 18,000 வேண்டாம். நான் இப்போ எங்கிட்ட டிவிஎஸ்லேருந்து வேலைக்கு எடுக்கிறாங்க. டிவிஎஸோடு நம்ம கொலாபரேட் பண்ணுவோம். அவங்களுடைய டீமை இங்கே கொண்டாடுவோம். 6 மாதம் எங்கள் பாலிடெக்னிக்கில் எங்கள் பையங்களுக்கு அவங்க கிளாஸ் எடுக்கட்டும். அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ட்ரைனிங்கை எங்கிட்ட ஆன் த ஜாப் ட்ரைனிங் பட் ஆஃப் இன் த கேம்பஸ் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு இப்போ பேச ஆரம்பித்தோம். 2-3 கம்பெனி ஒத்துக்கிறாங்க. அவங்களுடைய மினிமல் எக்யூப்மெண்ட், அவங்க ஸ்க்ராப் பண்ணுற எக்யூப்மெண்ட்டை எங்கிட்ட கொண்டாந்து போடுங்கன்னு. நோ இன்வெஸ்ட்மெண்ட். இங்கே கொண்டாந்து போட்டு நம்ம ட்ரெயின் பண்ணால் உங்களுக்கு வேலைக்கு வர்றவன் ஃப்ரம் டே 1 ஹீ பிகம்ஸ் யுவர் ஒர்க்கர், நாட் எ ட்ரெயினிங். அதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். இது ஒரு சான்ஸ். எல்லாரும் வந்து படித்து வேலைக்கு வரணும்னு அவசியமும் இல்லை. நாம் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் நம்ம பண்ணலாம். இன்னொன்று சொல்ல போகிறேன், நம்மக்கிட்ட எல்லா தொழிலும் பண்ணுறவங்க தவிர இப்போ யாரோ ஒருத்தர் சொன்ன ஞாபகம், அவங்க வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் இப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸ் எல்லாம் பெயிண்டர் ட்ரைனிங் 1 வாரம் ப்ரோக்ராமெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல. நாங்கள் எங்கள் மடத்தில் 100% இப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸ் அப்ரூவ்ட் கான்ட்ராக்டரை கூப்பிடுறோம். அவங்களுடைய குவாலிட்டிக்கு நம்ம நார்மல் பெயிண்டரால் பண்ண முடியல, அந்த காஸ்ட்லேயும் பண்ண முடியல. நாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ இண்டஸ்ட்ரினா சிமெண்ட்டில் போய் நம்ம கேட்போம் நான் நினைக்கிறேன். பில்டிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுக்கு போகிறோம், அவங்கள வச்சு நம்ம ஆளுங்களை ட்ரெயின் பண்ணுறோம். நமக்கு பொட்டென்ஷியல் லேபர் அப்படிங்கிறது யார்? இப்போ நான் காசிக்கு போய் அன்னதானம்னு ஆரம்பிக்கிறோம். எங்களுக்கு முதல் டெம்டேஷன், நம்ம இங்கே கிச்சன் நடத்தியிருக்கோம், சரி, இதே மாதிரி லார்ஜ் வால்யூம் கிச்சன் அங்கே போட்டுடலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆள் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதா? நம்ம காசி சத்திரத்துடைய எக்ஸ்பீரியன்ஸு, அங்கே வேலைக்கு போகிறோம் 6 மாதத்துக்கு மேலே தாக்கு பிடிக்க மாட்டாங்க. பிகாஸ் வெரி வெரி அட்வர்சரியல் கிளைமேட். 6 மாதம் ரொம்ப குளிர், 6 மாதம் ரொம்ப வெயில். அப்போ நம்ம ஆள்களை கூட்டிகிட்டு போய் அவன் என்னால் தாக்கு பிடிக்க முடியலன்னு கிளம்பிட்டா நான் எப்படி அன்னதானம் பண்ணுறது? ஸோ வி ஹாவ் டு பி கன்சிஸ்டன்ட். நம்மளை வந்து காசியில் கூப்பிடுறதுடைய ஒரே பர்பஸ்ஸு நம்ம தொடர்ந்து செய்வோம். நம்மளுடைய சஸ்டெயினபிள் கெப்பாசிட்டி, தர்மமாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிட்ட பொறுப்பை நம்ம கமிட்மெண்ட்டோடு செய்வோங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அதனால் நான் என்ன நினச்சேன், மெக்சிகன் லேபர் நான் பார்த்துருக்கேன். அமெரிக்காவில் நாங்கள்
நம்ம பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம், இண்டஸ்ட்ரி நடத்தியிருக்கேன், மாவு கிரைண்டிங் யூனிட் போட்டிருக்கேன், இட்லி மாவு கிரைண்டிங் யூனிட் போட்டிருக்கேன். ஒரு கௌதமாலா பையனை 2 நாளில் நானே என் ஒய்ஃபுமா ட்ரெயின் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து அந்த மாவு பெஸ்ட் குவாலிட்டி மாவாக வந்தது. அதனால் எல்லாத்தையுமே நம்ம சிஸ்டமேட்டைஸ் பண்ணி, நீ வந்து இங்கேருந்து டி நகர் போ அப்படின்னு சொன்னால் போகிறவன் ஸ்கில்டு டிரைவர். நீ லெஃப்ட் ரைட்டுன்னு போட்டு ஜிபிஎஸ் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அவன் நேவிகேட்டர். நமக்கு நேவிகேட்டர்ஸ் தான் வேணுமே தவிர வி டோன்ட் நீட் ட்ரெயின்டு ஸ்கில்டு பர்சன். இப்போ எல்லாம் அதில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. பட் இண்டியன்ஸ் வந்து இப்போ பை நேச்சர் வந்து ஒரு ஸ்கில்லுக்குள்ளே தான் இருக்க நினைக்கிறாங்க. அவங்க சுய புத்தியை உபயோகப்படுத்துகிறாங்க. அந்த சுய புத்தியை தப்பான இடத்துல உபயோகப்படுத்துகிறாங்க. நம்ம சொல் புத்தியை கரெக்டாக பண்ணால் போதும். ISO 9000 இஸ் ஆல் அபவுட் த சிஸ்டம், எஸ்ஓபியில் நோ வயலேஷன். அப்போ நாம் பிஸ்னஸ் எல்லாத்தையுமே எஸ்ஓபி ஸ்டாண்டர்டுக்கு கொண்டாந்துட்டோமா? நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு சொல்கிற முதல் விஷயமே கேன் யூ சிஸ்டமேட்டைஸ் த பிஸ்னஸ் ப்ராசஸ். அந்த ப்ராசஸை நீங்கள் சிஸ்டமேட்டைஸ் பண்ணிட்டா உங்களுக்கு யாரை வேணாலும் வேலைக்கு சேர்க்கலாம். இன்றைக்கி எக்ஸ் இல்லை, நாளைக்கு ஒய், அவனை வச்சு நீங்கள் பண்ணிடலாம். இட்ஸ் ஒன்லி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஒரு சிஸ்டம். இதை வச்சுக்கிட்டு காசியில் போய் ஒரு ஆள் கூட தமிழ் ஆளே இல்லை. எனக்கு ஹிந்தி தெரியாது, அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. நாங்கள் டிரான்ஸ்லேட்டரை போட்டுக்கிட்டு அவனுக்கு சொல்லி கொடுத்து, எனக்கு அவங்க நார்த் இந்தியன் ஃபுட்டு கேட்குறாங்க. வாரணாசி ஃபுட் நார்த் இந்தியன்னா குஜராத்தி இல்லை, நாட் குஜராத்தி, நாட் ராஜஸ்தானி, வாரணாசி ஃபுட்டு எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. நான் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் வீட்டிலேருந்து ஒய்ஃபெல்லாம் வர சொல்லி ஒரு நாளைக்கு 4 ரெசிபி பண்ண சொல்லி, அதை எங்களுக்கு ஸ்கேலப்புக்குன்னு எங்கள்கிட்ட ஒரு மெத்தட் வச்சுருக்கோம். அதெல்லாம் பண்ணி எங்கள் சென்னை கிச்சன் அங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜெனரல் மேனேஜர் பத்மா வந்து 1.5 மாதம் அங்கே வெயிட் பண்ணி ஃபுல்லாக சிஸ்டமேட்டைஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் 27 எம்ப்ளாயீஸ், எனக்கு நேரடியாக பேச முடியாத எம்ப்ளாயீஸ் வச்சு இப்போ அந்த அன்னதானம் நடக்குது. 27 எம்ப்ளாயீஸும் பர்ஃபெக்டாக லாயலாக காலையில் 6 மணிக்கு வேலைன்னா 6 மணிக்கு வருவாங்க, 3 மணிக்கு போகணுன்னா போவாங்க, என்ன பண்ணணுன்னா பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்காக எதுவும் சொந்த புத்தி கிடையாது. அதனால் எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ், எந்த தப்பும் பண்ணிட மாட்டாங்க. தப்பு நடந்தால் என்னுடைய சிஸ்டமில் உள்ள ப்ராப்ளம். ஸோ இன்றைக்கி மிஸ்டேக் இருக்குதுன்னா நான் சிஸ்டமை கரெக்ட் பண்ணணும். இஃப் தெர் இஸ் அ ப்ராப்ளம் வித் த ரெசிபி, ஐ மேக் சேஞ்சஸ் டு த ரெசிபி. இப்போ புது ரெசிபி கேட்குறாங்க, என்ன பண்ணுறது? அதுவும் நடக்குது. பட் we have been able to manage. நாங்கள் ஆரம்பிக்கும் போது 50 ரெசிபியில் ஆரம்பித்தோம், இன்றைக்கி 200 ரெசிபி பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன, யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் கொடுக்கலாம். இப்போ BHUலேருந்து வந்து நேற்றுக்கு என்கிட்ட பேசுகிறாங்க, எங்களுக்கு ஒரு கிச்சன் போட்டு கொடுக்குறீங்களா? இதே மாதிரி 2-3,000. அவங்கெல்லாம் பார்த்தா 500 டாக்டர்ஸ் ஒரு நாளைக்கு, எனி கிவன் டே 500 டாக்டர்ஸ் இருக்காங்க. எமர்ஜென்சி பேஷண்ட் இல்லாமல் ஓபிடி பேஷண்ட்ஸ் 10,000 பேர் வராங்க ஒரு நாளைக்கு. ஒரு பெரிய ஐ ஓப்பனர் இந்த ஃபோரமில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். நம்ம ஊரில் MD படிக்கணும்னா 8 கோடி 9 கோடி செலவு இருக்குது. அண்டு மேபி a வெயிட்டிங் லிஸ்ட் ஆல்சோ, உடனே கிடைக்காது. இப்போ நீட் PG பாஸ் பண்ணி நல்ல ரேங்க் இருந்ததுன்னா வாரணாசியில் BHU மெடிக்கல் காலேஜில் நீங்கள் சீட்டு வந்து ஃப்ரீ. அண்ட் டோட்டல் ஃபீஸே மொத்தமாக MDக்கு உள்ள கோர்ஸ் ஃபீயே less than 1 lakh. இப்போ அங்கே ஒரு செட்டியார் கூட இல்லை. ஆனால் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸு என்னை பார்க்க 10 பேர் வந்தாங்க. 10 பேர் வந்து என்னை பார்த்துட்டு இங்கே சிதம்பரம், திருச்சி, கோயம்புத்தூர் எங்கெங்கேருந்தோ வந்தாங்க. ஒர்க்கிங் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குது, கிளைமேட் நாங்கள் 6 மாதம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கஷ்டப்பட்டோம். இப்போ சாப்பாடு ஒரு சவுத் இந்தியன் லேடி சமைச்சு கொடுக்குறாங்க. ஒருவேளை சாப்பாடு 75 ரூபாய்க்கு எனக்கு கிடைக்குது. வி ஆர் வெரி ஹாப்பி. சம்பளம் வந்து தமிழ்நாட்டில் இருந்தால் என்ன சம்பளம் இருக்குமோ அதை போல் 3 times சேலரி கொடுக்குறாங்க BHUவில். அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் ஆர் வெரி குட். அதனால் யாரை வேணாலும் இங்கே வர்றதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நகரத்தார் பையங்க யாரெல்லாம் MBBS படிக்கணுமோ, என்ஜினியரிங் படிக்கணுமோ, இங்கே இந்த லஞ்சமெல்லாம் கொடுக்காம நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல மார்க் வாங்கினால் அந்த ஃபண்டிங் நம்ம நகரத்தார் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டில் நம்ம கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். நம்ம வந்து 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்கலையே தவிர நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்குள்ளே தான் BHU ஃபீஸ் இருக்குது. என்ஜினியரிங் மொத்த ஃபீஸே நீங்கள் டோட்டல் கோர்ஸ் ஃபீயே less than 1 lakh.
அண்ட் ஹாஸ்டல் வெரி சீப். இங்கேருந்து அந்த கிளைமேட்டு அட்வர்சரியல் கிளைமேட்டு நினச்சிக்கிட்டு போகணும். பட் பையங்களால் அதெல்லாம் இருக்க முடியும். அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா, இன்னொன்று சொல்கிறேன், பேசிக் ப்ரைமரி எஜுகேஷன் யூபியில் ரொம்ப புவர். இப்போ நான் இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ராஜலிங்கம் ஹஸ் பிகம் கமிஷனர். நான் அவரை ஒரு கர்டசி கால் போய் பார்த்தேன். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், நாங்கள் என்னென்னலாம் பண்ணுறோம் கோவிலுக்கு. கோவிலோட ஒருத்தர் தானம் பண்ணியிருக்காங்க ஒரு கோசாலை. அந்த கோசாலை கம்ப்ளீட்டாக ஜீரோ மேனேஜ்மெண்ட். அதுக்கு யாரோ கொடுத்தாங்க, அது மாடு இருக்குது, பால் வருது, அவ்வளோதான். இப்போ நான் ஒரு ஐசிஐசியிலேருந்து வந்தாங்க, நீங்கள் உங்கள் சிஎஸ்ஆரில் இதை பண்ணுறீங்களான்னு சிஇஓ கேட்டார். அண்ணனுக்கு தெரியும், அவங்கெல்லாம் டை கட்டிக்கின்னு வரவங்க, அவங்கெல்லாம் மாடு பார்ப்பாங்களா. நான் கேட்டேன், நீங்கள் ராங் பர்சனை டார்கெட் பண்ணுறீங்க, நான் வேணால் அந்த கோசாலையே பார்க்கட்டுமான்னு கேட்டேன். உடனே ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு உடனே என்ன போக சொன்னாங்க. போய் பார்த்துட்டு வந்தேன். ஜீரோ மேனேஜ்மெண்ட்னு தெரிஞ்சுது. இப்போ என்ன அட்வான்டேஜ்னா, ஈவன் இஃப் யூ மேக் அ 10% டிஃப்ரென்ஸ், யூ ஹவ் மேட் அ சீரியஸ் டிஃப்ரென்ஸ். யூ டோன்ட் தமிழ்நாட்டில் நீங்கள் அதெல்லாம் பண்ண முடியாது. தமிழ்நாடு இஸ் வெரி வெரி ஹை அட் த லெவல். நீங்கள் இங்கே காம்படிஷன் லெவல்ஸ் ஆர் வெரி ஹை. நாம் அங்கே யூ கேன் ரைஸ் த பார் கிராஜுவலி, நோ ப்ராப்ளம். இப்போ நான் என்ன பண்ணேன், ஜென்ரலாக நம்ம பிஸ்னஸ்னால் எப்படி மேனேஜ் பண்ணுவோம், மாடு அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கு உள்ள ஃபண்டமெண்டல்ஸ், நம்ம கோவிலூரில் உள்ள கோசாலை நம்ம என்ன பண்ணுறோமோ, ஐ ஜஸ்ட் ரெப்ளிகேட்டட் இட். இப்போ டெய்லி ரிப்போர்ட், வீக்லி ரிப்போர்ட், மந்த்லி ரிப்போர்ட்லாம் க்ரியேட் பண்ணுறோம். பண்ணி ஒரு டாக்டரை ஆன் கால் எவ்ரி வீக் போகணும். அவர் எனக்கு மாதம் என்ன சொல்லணும், எந்த மாடு எப்போ ப்ரெக்னென்சிக்கு ஃபிட்டாக இருக்குது, அதுக்கு உள்ள காளை மாடு சரியாக இருக்கா. தீஸ் ஆர் பேசிக் கொஸ்டின்ஸ் விச் வி நீட் டு see. இதை நாங்கள் பண்ணி கொடுத்த உடனே அவங்களுக்கு தேர் சர்ப்ரைஸ், இப்படியெல்லாம் மாடு மேனேஜ் பண்ணுறதா. அப்போ எனக்கு என்ன தோணுது, இந்த ஃபோரம் இட்ஸ் a குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்சோ. நீங்கள் இங்கேயே பார்க்கணும்னு இல்லை, யூ ஹேவ் plenty ஆஃப் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவுட் சைட் ஆஃப் தமிழ்நாடு. நீங்கள் யூபியை பாருங்கள். எனக்கு அன்னதானத்துக்கு ஒரு 6 மாதம் எடுத்துக்கிட்டாங்க, பியூரோக்ராட்டிக் டிஃபிகல்ட்டி. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அந்த கோவிலில் கொடுக்குற மரியாதை வேறு. இப்போ நார்மலாக ஒரு மினிஸ்டருக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்களோ அந்த மரியாதை எனக்கு கொடுக்குறாங்க. ஒன்லி பிகாஸ் வி ஆர் பீயிங் கமிட்டட் அண்ட் சின்சியர். நம்ம கம்யூனிட்டின்னு உள்ளே போனால் நமக்கு பெரிய மரியாதை இருக்குது. இதை வி ஹேவ் டு டேக் அட்வான்டேஜ். நான் அவர்கிட்ட கமிஷனர் சார்கிட்ட சொன்னேன், சார் உங்கள் ப்ரைமரி எஜுகேஷன் ரொம்ப புவராக இருக்குது. எனக்கு ஐ ஹாவ் வெரி பிக் எக்ஸ்போஷர் இன் மாண்டசோரி சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். கோவிலூர் நாச்சிப்பு சாமி தான் மேடம் மாண்டசோரியோடு இருந்தவங்க. நாங்கள் தான் இன்றைக்கி வரைக்கும் மாண்டசோரி புக்ஸ் பப்ளிஷ் பண்ணுறோம். வேர்ல்டு வைட் பப்ளிஷர்ஸ் நாங்கள் மட்டும்தான். அதனால் வி ஹாவ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இப்போ கம்பன் ஸ்கூல் தான் வேர்ல்டில் லார்ஜஸ்ட் மாண்டசோரி ஸ்கூல் அப்படின்னு நான் சொல்லலாம். 450 ஸ்டூடெண்ட்ஸ் மாண்டசோரியில் இருக்காங்க. நோபடி ஹேஸ் காட் 450 ஸ்டூடெண்ட்ஸ். கோவிலூரில் 70 பேர் இருக்காங்க. நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன், ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நான் இங்கே போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு ஒரு ப்ரப்போசல் கொடுங்கன்னு சொன்னார். இப்போ ஐ எம் கோயிங் டு சென்ட் த ப்ரப்போசல். ஜஸ்ட் இமேஜின், நாம் போய் யூபியில் ப்ரைமரி எஜுகேஷன் பெரிய லெவலில் மாற்றிட்டோம்னா இட் வில் பெனிஃபிட் நகரத்தார் கம்யூனிட்டி. நான் நகரத்தார் கம்யூனிட்டியோடைய ரெப்ரசன்டேட்டிவாக தான் நான் போகிறேனே தவிர, நான் வேதாந்த மடம், நான் வேதாந்தம் சொல்லிக் கொடுக்குறேன்லாம் எங்கேயும் போக சொல்லலை. அப்போ நம்ம பிராண்டிங் அப்படிங்கிறது தர்மம், நம்ம பிராண்டிங்கிறது எத்திக்கல். we are very consistent about what we are doing. People can trust us completely. என்கிட்ட இப்போ நாங்கள் ரா மெட்டீரியல் வாங்குகிறோம், யாரோ இன்டர்ஃபியர் பண்ணாங்க, அதெல்லாம் சாமி பொறுப்பில் விட்டுருங்க. இப்போ என்னென்னா, கோவிலுக்கு நைவேத்தியத்துக்கு உள்ள ரா மெட்டீரியல் நாங்கள் தான் வாங்கி கொடுக்குறோம். கோவில் பே பண்ணுறாங்க, பட் த ப்ரொக்யூர்மெண்ட் மெக்கானிசம் இஸ் சம்திங் விச் வி ஹேவ் எஸ்டாப்ளிஷ்ட். எப்படி குவாலிட்டி செக் பண்ணணும், எப்படி ஈல்டு செக் பண்ணணுங்கிறது வரைக்கும் பண்ணிவிட்டு, இனிமேல் இவங்க சொல்கிறவங்கக்கிட்ட தான் நீங்கள் வாங்கணும்னு சொல்கிறாங்க. நாட் பிகாஸ் ஐ ஆம் த பெஸ்ட், பட் வி ஹவ் கிரியேட்டட் அ சிஸ்டம் விச் இஸ் ட்ரஸ்ட் வர்த்தி. அவ்வளோதான். இதில் நான் உங்களுக்கு எல்லாம் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இதெல்லாம் இன்னும் ராக்கெட் சயின்ஸ் இல்லை, நமக்கு தெரியாத விஷயங்கள் இல்லை. ஆனால் எல்லாமே நமக்குன்னு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு சேம்பராக பண்ணுறதுனால இட் ஹெல்ப்ஸ் த மெம்பர்ஸ். ஐ அண்டர்ஸ்டாண்ட். நான் இப்போ ஐபிசிஎன் நம்ம ரவி வீரப்பன்ட்ட சொன்னேன், எத்தனையோ ஐபிசிஎன் நடத்திட்டீங்க, பட் தெர் இஸ் நோ கண்டினியூட்டி.
ஒரு ஐபிசிஎனுக்கு இன்னொரு ஐபிசிஎனுக்கு எந்த கண்டினியூட்டியும் கிடையாது. நான் இப்போ உங்கள் இசி மெம்பர்ஸ் பார்த்தேன், 2 பேர் எப்போவுமே இருப்பாங்க அப்படின்னு. இப்போ காசிக்கு நான் அதையே ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன், தலைவர்கிட்ட சொன்னேன், இனிமேல் தயவு பண்ணி எலெக்ஷன் வைக்காதீங்க. நீங்கள் வந்து நான் கம்பீட், நீங்கள் ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால தான் நீங்கள் சேம்பராக இருக்கீங்க. நாளைக்கு உங்கள் என்சிசியில் எலெக்ஷன் வைங்க, என்சிசி will become 2 or 5. இப்போ ஏன் காசிக்கு எலெக்ஷன் வேணும்? எல்லா வருஷமும் எலெக்ஷனாக இருந்தது. மேலச்சிவபுரி நம்ம இவங்க பழனியப்பண்ணனுக்கு முன்னால், சொக்கலிங்கம்புதூர் பழனியப்பண்ணனுக்கு முன்னால் there was no எலெக்ஷன். எல்லாம் கெஞ்சி தான் தலைவராக இருக்க சொல்லியிருக்காங்க. இப்போ எலெக்ஷன் வச்சதுனால என்ன நமக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னா, நிச்சயமாக காசு நம்ம நகரத்தாரை 2ஆக ஸ்பிளிட் பண்ணிட்டோம். தட்ஸ் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். we were never split so much. காசி ஸ்பிளிட் பண்ணது, எல்லா நகரத்தார் சங்கத்தில் எங்கெல்லாம் எலெக்ஷன் நடக்குதோ there is 100% நெகட்டிவ் கேம்பெயினிங். யாராவது வந்து இன்னொன்று, அது நான் இவங்ககிட்ட மதுரையில் சொன்னேன், நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் லிஸ்ட் பண்ணாங்க. நீங்கள் அப்புறம் என் பிள்ளைக்கு காலையில் பலகாரம் கொடுத்தேன், மத்தியானம் சாப்பாடு கொடுத்தேன்லாம் சொல்லுவீங்களான்னு கேட்டேன். நீங்கள் வேல்யூ சொல்லாமல் இருந்தது கரெக்ட், சொல்லாதீங்க. பிகாஸ் அந்த வேல்யூவை என்ஜாய் பண்ணவருக்கு he will feel guilty. ஆமாம், நம்ம ஏதோ தர்மம் வாங்கிட்டோமா. சரி, இட்ஸ் அ பிஸ்னஸ். நீங்கள் ரெஃபரல் பண்ணுறீங்க, அந்த ரெஃபரலில் போத் பார்ட்டிஸ் ஹேவ் டு பி ஹாப்பி when you do business. எனக்கு பாம்பேயில் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாங்க, ஜமுனாதாஸ் மொரார்ஜி. அவர் வந்து சொல்கிறாரு, நாராயண், when you do business with somebody, you should have pleasure in doing that business. I don't enjoy doing business with X அப்படின்னு ஒரு பேரை சொல்கிறார். அதனால் I don't want to do business with. இப்போ 2 பேரும் ஒருத்தர் சம்பாதிக்கிறோம், அது கரெக்ட். ஆனால் 2 பேரும் ஃபேராக சம்பாதிக்கிறோம். ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஃபீலிங்கை ஒருத்தர் கொடுத்துட்டோம்னா then you lost the customer and you lost the relationship. இப்போ நம்ம எலெக்ஷனில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? doing exactly that. நம்மளுடைய ஓன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸை நாம் நெகட்டிவாக கம்பெயின் பண்ணுறோம். நான் தான் இதை பண்ணேன். என்ன நீங்கள் பண்ணீங்க? இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்ன நீங்கள் பண்ண முடியுமா? பிகாஸ் யூ ஆர் பார்ன் இன் திஸ் கம்யூனிட்டி, தட் இஸ் யுவர் பிளாட்ஃபார்ம். அதுக்கு நீங்கள் ஏதாவது காரணமா? உங்கள் முன் ஜென்ம புண்ணியம், அதனால் நகரத்தாராக பிறந்திருக்கீங்க. அதனால் அதை மனசில் வச்சுக்கோங்க. தயவு பண்ணி இண்டிவிஜுவலாக ஒரு ப்ரைடெல்லாம் இதில் தேவையில்லை. நாம் ஆஸ் அன் இன்ஸ்டிடியூஷன், ஆஸ் அ கம்யூனிட்டி நாம் வளரணும்னா உங்களுக்கு ஒரு 3 அட்வைஸ். தயவு பண்ணி எல்லா நகரத்தார் சங்கமும் இது வரைக்கும் எலெக்ஷன் வச்சுருந்தீங்கன்னா இனிமேல் வைக்காதீங்க. கட்டாயமாக எலெக்ஷன் வைக்காதீங்க. எலெக்ஷன் இல்லாமல் எங்கிட்ட கேட்டாங்க, நம்ம காசி சத்திரம் தலைவர் கேட்டாங்க, ஏன் சாமி தப்பான ஆள் வந்துட்டா என்ன பண்ணுறது? நீங்கள் விஸ்வநாதர் சன்னதியில் திருவுளச்சீட்டு போடுவோம், விஸ்வநாதர் நம்மளை விட கெட்டிக்காரர், யாரை வேணுமோ அவரை கொண்டாடுவார்னு சொன்னேன். ஒத்துக்கிட்டாங்க. அப்படி மட்டும் நான் விட விரும்பலை. பீயிங் எ ப்ரொஃபஷனல் ஃபார் அ லாங் டைம், அண்ணனை மாதிரி ஆள்களெல்லாம் இன்வால்வ் பண்ணுவோம். வீல் டூ அ வெரி தரோ பைலா. என்ன தப்பெல்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணலாம். இட்ஸ் ஆல் யுவர் பைலாஸ். நீங்கள் இதெல்லாம் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ண முடியாது. நான் காசி சத்திரத்துக்கு கண்டினியூட்டி சொல்கிறேன். நான் அவங்ககிட்ட சொன்னேன், 5 வருஷத்தில் உள்ள பிரசிடென்ட் செக்ரட்டரி மஸ்ட் கண்டினியூ டு பி இன் த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி. ஸோ தெர் இஸ் கண்டினியூட்டி. இல்லைன்னா புதுசாக இன்றைக்கி ஜெயிச்சு வந்தவங்க போய் அப்போ தான் ட்ராவை திறந்து என்னென்ன பெண்டிங் பேப்பர்னு கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் அதை வந்து வெளியில் எல்லாருக்கிட்டையும் நெகட்டிவாக சொல்ல வேண்டியது இருக்குது. தட்ஸ் நாட் த வே எ வெரி லார்ஜ் ஆர்கனைசேஷன் ஷுட் ரன். அதனால் கண்டினியூட்டி வேணும். கண்டினியூட்டி இருக்கும்போது போன வருஷத்து கணக்கில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கேன்னா நீங்கள் அவரெல்லாம் இப்போ இல்லைன்னு சொல்ல வேண்டாம். அவர் அங்கே தான் உங்கள் கமிட்டியில் இருக்கார், அவரை கேட்கலாம். இன்னொன்று, மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் லெகசி இஷ்யூஸ். இதுக்கு முன்னால் உள்ளவர் பண்ணிட்டார், அவருக்கு பண்ணார். எப்போவுமே நமக்கும் அது வந்து ரொம்ப ஈஸி டு டாட்ஜ். வி டோன்ட் ஹாவ் டு ஹேண்டில் த ப்ராப்ளம். அப்படிங்கிறதுனால இப்போ அந்த கண்டினியூட்டி கொண்டாங்க. இப்போ வந்து வி வில் சேஞ்ச் த பைலா. எனிவே எலெக்ஷன் இஸ் கோயிங் டு பி டியூ ஒன்லி பை டிசம்பர். இன்னும் டைம் இருக்குது. தயவு பண்ணி உங்கள் ஊர்லேயும் எல்லாரும் பொதுக்குழு உறுப்பினர்கள் இருப்பீங்க காசி சத்திரத்தில், அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லுங்கள், தயவு செஞ்சு எலெக்ஷன் வேண்டாம்னு ப்ரிவெண்ட் பண்ண பாருங்கள். வைரவன் கோயில் எலெக்ஷனுக்கு 2 நாள் முன்னால் நான் லெட்டர் எழுதினேன். ஆனால் ஐ குண்ட் சக்சீட்னா என்ன, பீப்புள்
அந்த எலெக்ஷனால் என்ன அச்சீவ் பண்ணாங்கன்னு யாராவது என்னை கன்வின்ஸ் பண்ணிட்டா நானே எலெக்ஷனை ப்ரமோட் பண்ணுவேன். பட் ஐ ஹவ் நாட் பீன் கன்வின்ஸ் yet. Somebody can convince me if an election is better than non-election. யுனானிமஸாக எலெக்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. நீங்கள் திருவுளச்சீட்டு இருக்குது, நம்ம கடவுளை நம்புகிறோம். பழைய காலத்தில் கோவில்களில் தான் கூட்டமே போட்டிருக்கோம், கோவில்களில் தான் வட்டி தீர்மானம் பண்ணியிருக்கோம். யாரும் யாரோடையும் கம்பீட்டெல்லாம் பண்ணலை. நீங்கள் பழைய காலத்தில் இன்னொன்று சொல்ல வர்றேன், நாம் அன்னோன் பிஸ்னஸுக்குள்ளே நம்ம போயிருக்கோமான்னா போயிருக்கோம். நம்ம ரொம்ப வெரி வெரி என்டர்பிரைசிங் கம்யூனிட்டின்னா நம்ம தான். நம்ம போய் மலேசியாவில் இறங்கின அன்றைக்கி நமக்கு லெட் மைனிங் தெரியுமா? லெட் மைனிங் முதல்ல பண்ண செட்டியார், நம்ம முதல்ல பண்ணது செட்டியாருங்கிறாங்க இன் மலேசியா. அதனால் லெட் மைனிங்க்கு ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கோம். ரப்பர் எஸ்டேட் நமக்கு தெரியுமா? நம்ம ஊரில் ரப்பர் எஸ்டேட் இருக்கா? ரப்பர் எஸ்டேட்டுக்கு ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு ரப்பருடைய ஈல்டு என்னன்னு தெரியும், என்ன விலைன்னு தெரியும். அந்த காலத்தில் பர்மாவில் வியாபாரம் பண்ணவங்க யாராவது இருந்தால், பழைய தபால்கள் வீட்டில் இருந்தால் படித்து பாருங்கள். நான் எங்கள் ஐயா பர்மாவில் வியாபாரம் பண்ணவங்க, அவங்க தபால்லாம் படிச்சிருக்கேன். முதல் வாசகம் கடவுள் வாழ்த்து, ரெண்டாவது வாசகம் நெல் விலை எப்படி இருக்கிறது. நாம் ஃபைனான்ஸ் தான் பண்ணோம், ஆனால் அதற்கு வட்டியாக நெல்லை வாங்கியிருக்கோம். அந்த நெல்லை நம்ம வியாபாரம் பண்ணியிருக்கோம். ஸோ யூ ஸ்டார்டட் 2 businesses, நாட் ஓன்லி ஃபைனான்சிங். அப்போ நெல்லை நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறது எப்படி, அந்த நெல்லை அரிசி ஆக்குறது எப்படி, எல்லா வேலையும் நம்ம பண்ணியிருக்கோம். அதனால் we have been a very enterprising community. நமக்கு அக்ரிகல்ச்சர்லேயும் ரொம்ப நாலேஜ் இருந்திருக்கு. இன்றைக்கி எனக்கு ஒரே ஒரு விஷயம், நம்ம யாருமே இந்த மெம்பர்ஸ் யாரும் அக்ரிகல்ச்சர்லேயே இல்லை, விச் இஸ் சம்திங் விச் ஐ ஃபீல். இப்போ இன்றைக்கி உள்ள எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட் அண்ணன் மாதிரி ஆளுங்கள்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னா சொல்லுவாங்க, நமக்கு ட்ரம்ப் என்ன வேணாலும் போடட்டும், நம்ம பருப்பு விளைவிச்சா அதை பாதிக்குமா, நம்ம ஆயில் சீட் விளைவிச்சா அது பாதிக்குமா? பாதிக்காது. ஏன் நம்ம அதுக்குள்ளே போகல? ஐ திங்க் இட்ஸ் டைம். நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 18% ஆஃப் த அவைலபிள் லேண்ட் இன்றைக்கி ஃபாலோ. நீங்கள் நம்ம காரைக்குடியிலேருந்து நான் கல்லலுக்கு போகிறேன், இன்றைக்கி 2 சைடும் பார்த்தா வெறும் வேலிக்கருவை தான் இருக்குது. அந்த வேலிக்கருவையெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம பருப்பாவோ முருங்கையாவோ வேறு ஏதாவோ மாற்றிட்டோம்னா அப்படின்னு யோசித்தோம்னா, we have a very very long business idea and a very large business idea. நம்ம ஸ்கேலிங்கை பற்றியே யோசிக்க வேண்டாம், எவ்வளோ இடம் வேணாலும் நமக்கு கிடைக்கும். இதுக்கு கவர்மெண்ட்டில் ஏதோ ஸ்கீமெல்லாம் வச்சுருக்காங்க, ஃபாலோ லேண்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீமெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம போய் தான் பர்மாவில் விவசாயமே கற்றுக் கொடுத்ததா சொல்கிறோம். கரெக்டாக? இன்றைக்கி பர்மாவில் ஒரு ஹெக்டருக்கு 1000 கிலோ பருப்பு விளைவிக்கிறாங்க. நம்ம அவங்ககிட்டேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். நம்ம ஊரில் ஆவரேஜ் ஈல்டு 500லேருந்து 600 கிலோ. ஏன் நம்மக்கிட்டேருந்து கற்றுக்கினவனால் கூட பண்ண முடியுது, நம்மளால் பண்ண முடியல தெரியல. அங்கே நகரத்தார் இருந்து பண்ணோம், அந்த எஜுகேஷன் அவனுக்கு செட் ஆகிடுச்சு. நம்ம ஊரில் நம்ம விவசாயம் பண்ணினா ஒரு வேளை நம்மளும் 1000 கிலோ கொண்டாடுவோமோ என்னமோ நினைக்கிறேன். அதனால் என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட், இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஊரில் ஏதாவது இடம் வச்சுருப்பீங்க, அந்த இடத்த ஏதாவது ஒரு விவசாயம் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட நிறைய அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் இருக்காங்க, அந்த ஒரு ப்ரொஃபஷன் நம்மக்கிட்ட நல்ல ஸ்ட்ராங் பீப்புள் இருக்காங்க, அவங்களெல்லாம் இன்வால்வ் பண்ணுவோம். கவர்மெண்ட் இஸ் வெரி சப்போர்ட்டிவ். நாம் இனிமேல் யாரோடையும் போட்டியே போட வேண்டாத வியாபாரம்னா அக்ரிகல்ச்சர் தான். அக்ரிகல்ச்சரில் வேல்யூ ஆட் நம்ம பண்ண முடியும், நிறைய வேல்யூ ஆட் பண்ணலாம். இப்போ முருங்கை நான் கோவிலூரில் போடுறதா இருக்கேன், என்னாலே எல்லா ஐடியாவும் போடலைங்கிறதுக்காக நான் எங்கள் ஸ்டாஃப் கிட்டேலாம் சொல்கிறேன், நீங்கள்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆளுக்கு 1 ஏக்கர் கொடுக்குறேன், நீங்கள் போடுங்க. we can do cooperative farming. இது ஒரு சீரியஸ் ஐடியா which I have been contemplating for a very long time. ஏன் நம்ம விவசாயத்துக்கே போகலை? விவசாயத்துக்கு போயிருந்தால் பாகிஸ்தான் சண்டையா ட்ரம்ப் டியூட்டியா எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ ஆயில் சீடு பருப்பு நம்ம இன்னும் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், ப்ராபப்ளி ஃபார் இயர்ஸ் டுகெதர். அதனால் இந்த மாதிரி ஒரு க்ரீன் ஃபீல்டாக நம்ம பண்ணால் என்ன, இது ஒரு ஐடியா. இப்போ அண்ணனுடைய சீட் கேபிட்டலுங்கிற ஒரு ஆங்கிளுக்கு வரேன். சீட் கேபிட்டலில் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ்ன்னு நாங்கள் பார்த்த வரைக்கும், நம்மக்கிட்ட எவாலுவேட்டிங் மெக்கானிசம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் எவாலுவேட்டிங் மெக்கானிசம் வேணும்.
அவங்களுக்கு பிஸ்னஸ் ஐடியாவும் வேணும், அந்த மென்டோரிங் கெப்பாசிட்டியும் வேணும். அதெல்லாம் நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு ஸ்கில் செட் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு ஐ எம் லிட்டில் டவுட்ஃபுல். நீங்கள் அண்ணன் மாதிரி இருக்கீங்க, ஆனால் நீங்கள் இப்போ 50 வயசாக இருந்தால் நான் எஸ்ன்றுவேன். வி ஆர் நாட் கெட்டிங் யங்கர். இதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் நான் யோசிக்கிறேன், அது சாத்தியமானு பாருங்கள். இப்போ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கீங்க, நம்மளுடைய பழைய மெத்தடுக்கு நான் போகிறேன். ஐ எம் நாட் இன்வென்டிங் எனிதிங். நம்ம இப்போ மலேசியாவில் வட்டி கடை வைக்கிறோம், அதுக்கு அடுத்த ஆள்னு ஒருத்தரை கூட்டிகிட்டு போகிறோம். அவர் வந்து அப்ரெண்டிஸ், அவர் கற்றுக்கிறார். அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன உடனே அவரை வந்து கூட்டாளி ஆக்குறோம், அவருக்கு ஒரு 10% ஷேர் வைக்கிறோம். அப்புறம் அவருக்குன்னு ஒரு கேபிட்டல் ஃபார்ம் ஆகுது, அதுதான் சைட் கேபிட்டல். நீ ஒரு தனி கடை வச்சுக்க போங்கிறோம். அவர் தனி கடை வைக்கிறார், ஆனால் நம்மக்கிட்ட இன்னமும் ஏஜெண்ட்டாக இருக்கார். இஸ் நாட் பிகமிங் அவர் அட்வர்சரி ஆர் அ காம்படிட்டர். ஒன்லி கண்டிஷன் அப்போ நான் தெரிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு வந்து ஈப்போவில் கடைன்னா எங்கள் ஏஜெண்ட்டை வந்து சித்தியவானில் வைக்க சொல்லுவாங்க, வேறு. ஸோ இஸ் நாட் டைரக்ட்லி இன் காம்படிஷன் வித் அஸ். இது பாசிபிள். இதை இப்போ நம்ம ரெப்ளிகேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி கரண்ட் ஸ்டேஜுக்கு. இப்போ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கீங்க, யாரோ ஒரு யங்ஸ்டர், ஹீ இஸ் வெரி பப்ளிங் தட் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்ககிட்ட சேர்த்துக்குங்க. யூ மேக் ஹிம் a 5% பார்ட்னர், a ஒர்க்கிங் பார்ட்னர். யூ பே ஹிம் சம் குட் ரெம்யூனரேஷன். அவரை வந்து மென்டோர் பண்ணுங்கள், எத்திக்கலாக தான் இந்த பிஸ்னஸ் பண்ணணும், நம்ம கல்ச்சர் இது, அப்படி பண்ணுங்கள். ப்ராபப்ளி when he is ready, உங்களுக்கு வர ப்ராஜெக்டில் ஒரு சின்ன ப்ராஜெக்டாக அவருக்கு கொடுங்க. he will become an entrepreneur. This will solve the problem of a mentor and funding. Only thing is, நீங்கள் இப்போ வந்து நம்ம பழனியப்பண்ணை வந்து ஒரு சீட் கேபிட்டல் ஆரம்பித்து ஒரு டைமண்ட் பிஸ்னஸுக்கு he can't evaluate the profitability or the future or the potential problems he will face. பட் நம்ம டைமண்டில் இருக்கிற கிங் கணேஷை போட்டிங்கன்னா பண்ணுவாங்க. அதனால் யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் ஸ்கில் செட்ஸ். இப்போ அவங்க வந்து ஒரு டைமண்டுக்கு வரவனை மென்டோர் பண்ணலாம், சீட் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணலாம். சீட் கேபிட்டலுங்கிறது மேக் ஹிம் a ஒர்க்கிங் பார்ட்னர் இன்ஸ்டெட் ஆஃப் an எம்ப்ளாயி. ஹி இஸ் ஃபிட். நம்மக்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. அதை மாதிரி பண்ணால் ப்ராபப்ளி இன்ஸ்டெட் ஆஃப் ஒன் சிங்கிள் கம்பெனி ரேசிங் ஆல் த மணி, கெட்டிங் இன் டு கம்ப்ளையன்ஸ் அண்ட் நம்ம கவர்மெண்டெல்லாம் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரியாது இல்லை. இன்றைக்கி ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க, அப்புறம் அதுக்கு நான் டேக்ஸ் போடுறேம்பாங்க, இதெல்லாம். பட் தீஸ் ஆர் வெரி சிம்பிள் ஸ்ட்ரக்சர்ஸ் விச் we can follow. நம்ம பண்ணால் ப்ராபப்ளி என்சிசி கேன் பை இட் செல்ஃப். நீங்கள் உங்கள் மெம்பர்ஸ் எல்லோரும் ஆளுக்கு ஒருத்தர் அப்ரெண்டிஸாக எடுத்திங்கன்னா வேலை முடிஞ்சுது. யூ ஹேவ் சால்வ் த ப்ராப்ளம். நம்மக்கிட்ட ஒன்றும் ரொம்ப பெரிய பாப்புலேஷன்லாம் இல்லை. நீங்கள் எடுத்து ரொம்ப தேடினீங்கன்னா இப்போ இன்றைக்கி வந்து அன்எம்ப்ளாய்டு அண்ட் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் பிஸ்னஸ்னு எடுங்களேன். நீங்கள் ஜஸ்ட் புட் எ நம்பர், 200 பேர் இருப்பாங்க, 300 பேர் இருப்பாங்க. உங்கள் என்சிசி மெம்பர்ஸ் கேன் சால்வ் த ப்ராப்ளம். ஸோ வி டோன்ட் ஹாவ் டு கோ அவுட் சைட் டு சால்வ் த ப்ராப்ளம். அதே சமயம் நீங்கள் வந்து எல்லா நகரத்தார் சங்கத்தையும் இதுக்குள்ளே கொண்டாடுறேன்னு சொல்கிறீங்க. ஐ ஆம் வெரி ஹாப்பி. இதில் முக்கியமாக டேட்டா எடுத்துருங்க. எல்லார்கிட்டையும் எவ்வளோ பேர் இப்போ படிச்சிருக்காங்க, என்னென்ன வேலையில் இருக்காங்க, அவங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறாங்களாங்கிறதோடு இல்லாமல் இப்போ யாரெல்லாம் அன்எம்ப்ளாய்டு, எல்லாருமே அவ்வளோ என்டோமெண்ட்டு இருக்கிறதா எடுத்துக்க வேண்டாம். வேலைக்கு வர்றதுக்கு ரெடியாக இருந்தால் அவங்கள நம்ம வேலைக்கு ட்ரெயின் பண்ணுவோம். இஃப் ஹி ஹஸ் டன் அ பாலிடெக்னிக் அண்ட் இஸ் நாட் ஃபிட் ஃபார் அ பிஸ்னஸ், we will take him as an employee. பழைய காலத்தில் நம்ம ஏஎம்எம்மில் வந்து ஆங்சலரைசேஷன் தானே பண்ணாங்க. அதில் ரொம்ப படிக்காத செட்டியார்களை தான் அங்கே வேலைக்கு போட்டாங்க. அதாவது ஷாப் ஃப்ளோர் எக்ஸ்பீரியன்ஸே நகரத்தாருக்கு அம்பத்தூர்லேயும் திருவத்தியூர்லேயும் வந்ததுக்கு மெயின் காரணம் இவங்களுடைய ஆங்சலரைசேஷன். நாட் டார்கெட்டிங் த ஹைலி குவாலிஃபைடு பட் த பாட்டம் ஆஃப் த பிரமிட். அதை நம்மளும் பண்ணலாம். ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு ஆக்சுவலி திங்க் ஆஃப் ஒன்லி டெவலப்பிங் என்டர்பிரினர்ஸ், யூ ஆல்சோ டெவலப் எம்ப்ளாயீஸ். எம்ப்ளாயீஸ் ஆல்சோ ஆர் நீடட். எல்லாருமே பிஸ்னஸ் பீப்புளாக வரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அதுக்கு யார் ஃபிட்டோ அவங்கள நீங்கள் அப்ரெண்டிஸ் ஆகிடுங்க, மிச்சவங்கள நீங்கள் ட்ரைனிங் பண்ணுங்கள். நம்ம இப்போ டைமண்டுன்னு எடுத்திங்கன்னா டைமண்டுக்குள்ளே ஒரு கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணுங்கள். யாரெல்லாம் எம்ப்ளாயியாக சேர்க்கணுமோ அவங்களெல்லாம் அதில் ட்ரெயின் பண்ணுங்கள். கன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன வேணுமோ அந்த ட்ரைனிங் பண்ணுங்கள். இட்ஸ் பாசிபிள். நம்ம நினச்சா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். இட்ஸ் நாட் டிஃபிகல்ட். உமா என்ன ப்ரொப்போசல் எனக்கு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, ஐ ஹவ் நோ ஐடியா. பட் பேசிக்கலி என்னுடைய திங்கிங், இட் ஹேஸ் டு பி டீசென்ட்ரலைஸ்ட்.
அண்ட் தேர் ஷுட் பி நோ காம்படிஷன். நமக்குள்ளே நீங்கள் பிஸ்னஸ் கொடுத்துக்கிறது சரி. இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கீங்க, இப்போ வந்து காசியில் எனக்கு ஒரு மடம் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, ஒரு வெரி லார்ஜ் வைஷ்ணவைட் மடம். கோவிலுக்கு வந்து நீங்கள் இந்த மடத்தை நான் உங்களுக்கு எழுதி தந்துடுறேன்னாங்க. எனக்கு வேண்டாம், நீங்கள் கோவிலூர் சாமிக்கு எழுதி கொடுங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. வி டிஸ்கஸ்ட் எஸ்டர்டே. மே ஹாவ் லார்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் கம்மிங் அப். எங்கள் மடத்தையே ஜாயிண்ட் வெஞ்சர் நாங்கள் பண்ண பார்க்குறோம். வி ஹேவ் சம் லேண்ட், பட் அதில் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை மீறுறதுக்கு தெர் ஆர் வேஸ். நான் அங்கே லோக்கல் பில்டர்ஸை யார் டிபெண்டபிள்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு வந்து நான் இதை ஹோட்டல் மாதிரி பெரிய ஹை எண்டுக்கெல்லாம் நான் போக விரும்பலை. நான் காசு சத்திரத்துக்கே சொன்னேன், நம்ம சத்திரம்ங்கிற கான்செப்டை விட்டுட்டு ஹோட்டல் கான்செப்டுக்கு போகாதீங்க. ஏன்னா நம்ம ஒரு 10,000 ரூபா மாதம் சம்பளம் வாங்குறவர் நம்ம கட்டடத்துக்குள்ளே போகிறதுக்கே கூச்சப்படக்கூடாது. அந்த செக்யூரிட்டி விடுவாரா விடமாட்டாராங்கிறது இருக்கக்கூடாது. அதனால் நம்ம யாத்திரை நிவாஸ் தான் பண்ணணும். இப்போ நான் கோவிலில் கேட்டேன், நீங்கள் யாத்திரை நிவாஸ் என்னோட கொலாபரேட் பண்ணுறீங்களான்னு. தே ஆர் ரெடி. ஆனால் நாளைக்கு வர்ற அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வேறு என்னமாவது பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டோன்ட் டீல் வித் கவர்மெண்ட்னாரு. இஸ் ஆஸ்கிங் மீ டு டூ வித் ப்ரைவேட் பார்ட்டிஸ். இப்போ எனக்கு என்ன தோணுது, ஏன் நம்ம பில்டர்ஸ் வந்து அதை பண்ணக்கூடாதா? இதே ஜாயிண்ட் வெஞ்சர் நீங்கள் சென்னையில் அடையாரில் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு யாத்திரை நிவாஸ், ப்ரொவைட் யூ ஆர் வில்லிங் டு மேனேஜ் யுவர் பார்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. we can, இட்ஸ் an ஓப்பன் ஆஃபர். எந்த பில்டர் வேணாலும் என்கிட்ட வாங்க, என் இடத்த பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் த கன்ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் வில் காஸ்ட், தென் we will do what we can. எனக்கு வந்து நான் கமர்ஷியல் பார்க்கலை. ஐ எம் லுக்கிங் அட் யாத்திரை நிவாஸ். நம்ம ஊர்லேருந்து போகிறாங்களா, 300 ரூபா 400 ரூபா கொடுத்து ஒரு இடத்துல தங்கணும், நல்ல இடமா இருக்கணும், டீசன்ட் பிளேஸ், பட் நாட் பாஷ். நம்ம சத்திரங்கள் எப்படி இருந்ததோ அது மாதிரி இருந்தால் போதும். அதுக்கு நான் அசிகாட்டில் எங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து இட்ஸ் அ ப்ரைம் ப்ராப்பர்ட்டி. இட்ஸ் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் காஞ்சஸ். நாங்கள் அதாவது லாஸ்ட்டு காட். அதை ஏன் நம்ம ஆஃபர் பண்ணக்கூடாது? இன்னைக்கு காலையில் இங்கே வந்து உட்கார்ந்த உடனே எனக்கு தோணுது, இவ்வளோ பேர் பில்டர்ஸ் இருக்கீங்க, யாருமே மெட்ராஸை விட்டு ஏன் வெளியில் வர மாட்டேங்கிறீங்க? யூஆர் இன் அ கம்ஃபர்ட் ஜோன். நீங்கள் சொல்கிறீங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வரோன்னு. யூ ஆர் நாட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், வி ஆர் நாட் கெட்டிங் அவுட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஜோன். வி ஹாவ் டு கெட் அவுட். அண்ணன் வந்து டயர் பண்ணவங்களா? அண்ணனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதுவா? இல்லை. அவங்க இஃப் யூ கேன் திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆஃப் எனி திங், அவங்களால இன்னும் 10 பேருக்கு யோசனை சொல்ல முடியும். அவங்களே போய் எக்ஸிக்யூட் பண்ணுற முடியாது. அந்த எக்ஸிக்யூஷன் கேப்பபிலிட்டி இருக்கா பார்க்குறதுக்கெல்லாம் இப்போது உங்களுக்கு டைம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஐ ஃபீல் தட் வி ஹாவ் லாட் ஆஃப் பொட்டென்ஷியல். மறுபடியும் சொல்கிறேன், நம்ம கம்யூனிட்டி இன்னும் வளர்கிறதுக்கு என்ன முயற்சியெல்லாம் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணுங்கள். எதெல்லாம் சண்டை ஏற்படுத்துதோ அதெல்லாம் தவிர்த்துருங்க. நமக்குள்ளே பங்காளிகளுக்குள்ளே சண்டை இருக்கா? நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நான் இப்போ கோவிலூரில் ஒரு லாயர்ஸ் ஃபோரம் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். வி ஹவ் ஆல்ரெடி டாக் டு ஏஆர்எல் சுந்தரேசன் மாதிரி சீனியர் அட்வொகேட்ஸ். வி வில் ஸ்டார்ட் அ மீடியேஷன் கம் ஆர்பிட்ரேஷன் சென்டர். நமக்குள்ள என்ன சிவில் கேஸ்னாலும் டிவர்ஸுக்குள்ளே நாங்கள் போகலை. ஏன்னா அது கம்ப்ளீட் லை, யாரும் உண்மையை சொல்கிறதில்ல. அதனால் டிவர்ஸ் இஸ் சம்திங் விச் வி டோன்ட் வாண்ட் டு டச். பட் ஆல் அதர் சிவில் மேட்டர்ஸ் நமக்குள்ளே தீர்த்துக்க முடியும், நம்ம தீர்த்துக்கும். யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், அவ்வளோதானே. தேர் ஆர் சம் டீல் பிரேக்கர்ஸ். அந்த டீல் பிரேக்கரை யார் அவாய்ட் பண்ண முடியுமோ பண்ணணும். வி ஹவ் டன் லாட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் இன் மை பாஸ்ட். நான் ஆடிட்டராக இருக்கிற காலத்தில் நிறைய ஆர்பிட்ரேஷன் பண்ணியிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ். நான் இப்போ இவங்ககிட்ட கேட்டேன், சாமி நேர ஆர்பிட்ரேஷன் சொல்லாதீங்க, வில் சே மீடியேஷன் அண்ட் தென் ஆர்பிட்ரேஷன். இன்றைக்கி பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ பிக் ஃபோரம் ஹேப்பனிங். பிரசிடென்ட்டு, சீஃப் ஜஸ்டிஸ் எல்லோரும் மீடியேஷன் தான் பேசுகிறாங்க. வரப்போகிற சீஃப் ஜஸ்டிஸ் சொல்கிறார், மீடியேஷனுக்கு என்ன சாஃப்ட்வேர் வேணும், யுவர் மைண்ட், ஹவு யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் மீடியேஷன் இதெல்லாம் சொல்கிறாங்க. we can do mediation. நமக்குள்ளே மொத்த சிவில் கேஸ் இருக்கிறதெல்லாம் சால்வ் பண்ணிடலாம். நான் மடத்துக்கு வந்தோடனே எல்லா மடத்துலேயும் எங்களுக்கு லிட்டிகேஷன் இருக்குது. எல்லா வக்கீல்கிட்டையும் கூப்பிட்டு ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், ஐயா நான் இந்த கேஸெல்லாம் நடத்த விரும்பலை, நீங்கள் அந்த பார்ட்டியை கூப்பிடுங்க, வீல் செட்டில். நம்ம ஜெயிப்போம், அவங்க ஜெயிப்போம், அப்புறம் நம்ம அப்பீல் போவோம். இப்போவே 30 வருஷம் ஆன கேஸ் இருக்குது. இன்னும் 30 வருஷத்துக்கு இன்னும் ப்ராபப்ளி நான் 14வது பட்டம் 20வது பட்டம் வந்து அந்த கேஸை மறுபடியும் நடத்திட்டு இருப்பாங்க. ஐ டோன்ட் வாண்ட் தட். லெட் அஸ் ஃபினிஷ். இன்றைக்கி எஸ் ஆர் நோ, நீங்கள் அவருக்கு 50% செட்டில் பண்ணுறதுக்கு நான் ரெடி, எல்லா கேஸையும் முடிச்சுருங்கன்ட்டேன்.
if we all go into that kind of approach, இது வந்து it is more emotional than actual. இன்றைக்கி உள்ள 10 கோடி ரூபா பணம் 15 வருஷம் கழித்து வரப்போகிற 100 கோடியை நினச்சி இழந்துக்கிட்டு இருக்கோம். we have lost lot of our economic wealth and also time and relationship. எத்தனை பேர் இப்போ கூடிக்க முடியாமல் ஒரு வீட்டு பங்குக்குள்ளே கூடிக்க முடியாமலாம் இருக்கும். பெரிய வீடுகள் இப்போ நம்ம செல்வம் அழகப்பன் சொல்கிறாங்க 4000 வீடு இருக்குது அப்படின்னு. வாங்க நம்ம ஒரு கமிட்டி போடுவோம்னு, நம்ம பில்டர்ஸ் எல்லோரும் ஒன்று சேருங்க, ஆர்கிடெக்ட்லாம் சேருங்க, எல்லா வீடையும் நம்ம வந்து ரிப்பேர் பண்ணுவோம். we will create a common fund that will generate our economic prosperity. நகரத்தாருக்கு அது ஒரு பெரிய ப்ராஸ்பரஸ் பிஸ்னஸ் ஏரியா. நம்ம வீடுகளெல்லாம் இப்போ எல்லோரும் ரொம்ப விரும்பி வந்து பார்க்குறாங்க. ஆனால் எத்தனை வீடை பார்க்க முடியுது? 5 வீடு 10 வீடு. நம்ம அதை 100 ஆக்குவோம், அதை ரிசார்ட் ஆக்குவோங்கிறார். அது ஒரு ரொம்ப இன்டெலிஜென்ட் ஐடியா. ஆனால் எங்கே பாட்டில் நெக்குன்னா, அந்த வீட்டில் 15 பங்கு இருக்குன்னா 14 பேர் ஒத்துக்கிறாங்க, ஒருத்தர் ஒத்துக்கலை. அண்ட் தட் இஸ் ஒன்லி எமோஷனல். he has no logical reason for that. அந்த ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம குரூப் ஆஃப் பீப்புள் should enter and solve it. இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் முந்தா நாள் வந்திருக்கு, ஒருத்தர் ஒத்துக்கலைனாலும் விற்கலான்னு. ஸோ we should make use of such things. நம்ம வந்து we must get into that kind of area. அன்ரியலிஸ்டிக்காவோ வந்து அன்எத்திக்கலாவோ பண்ண வேண்டாம், blackmail பண்ண வேண்டாம். பட் இஃப் இட் இஸ் a good deal, we should, as common people, we should enter. நாம் என்டர் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு ப்ராப்ளத்தை மட்டும் நம்ம யோசிச்சுட்டு போகணும். நம்ம வீடுகளில் அந்த ப்ராப்ளம் இருந்தால் நம்ம போய் ஆர்பிட்ரேட்டாக போக முடியாது. ஸோ இட் வில் மீன் we will solve, முதல்ல நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு போவோம். இதுதான் திஸ் இஸ் த crux of what I want to say. இந்த மீட்டிங் என்னை கூப்பிட்டது ஒரு பெரிய விஷயம். நன்றி.